ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஜேம்ஸ் ஹெராய்ட் எழுதின எ ட்ரைம்ப் ஆஃப் சர்ஜரி அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஜேம்ஸ் ஆல்ஃப்ரட் ரைட், இதுதான் இவருடைய ரியல் நேம். இவர் 3 அக்டோபர் 1916 23 ஃபெப்ரவரி 1995 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் பிரிட்டிஷ் ஆத்தர். இவருடைய பென் நேம் தான் ஜேம்ஸ் ஹெராய்ட். இவர் ஒரு வெட்னரி சர்ஜன், அப்புறம் ரைட்டரும் கூட. சரி வாங்க, இந்த ஷார்ட் ஸ்டோரி, அதாவது எ ட்ரைம்ப் ஆஃப் சர்ஜரி அப்படிங்கிற இந்த ஷார்ட் ஸ்டோரியோட ப்ரீஃப் அனாலிசிஸ் பார்த்துடலாம். இது ட்ரிக்கி அப்படிங்கிற ஒரு குட்டி டாகுடைய ஸ்டோரி. அந்த டாகுக்கு ஒரு ரிச் லேடி, அது அவங்க நேம் மிஸ்ஸஸ் பம்ப்ரே, அவங்களுடைய பெட்டு தான் நம்ம ட்ரிக்கி. சரிதானா? அவங்க ரிச் லேடிங்கிறதுனால அந்த டாக் மேலே ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க. அந்த அந்த டாக் கேட்டு இவங்க ரெஃப்யூஸ் பண்ணாத விஷயங்களே கிடையாது, மறுக்கவே மாட்டாங்க. எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துட்ற அளவுக்கு. இதில் குறிப்பாக அந்த ட்ரிக்கிங்கிற டாக் இருக்கு இல்லையா, அதுக்கு ஐஸ்கிரீம், கேக், சாக்லேட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ மிஸ்ஸஸ் பம்ப்ரே இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப கொடுப்பாங்க. அது தேவையான அளவை விட நிறைய அந்த டாக் சாப்பிட்ற சிச்சுவேஷன். ஒன் டே நம்மளுடைய நரேட்டர் அந்த ட்ரிக்கி வாக்கிங் போகும்போது நோட்டீஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம மிஸ்ஸஸ் பம்ப்ரே கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஓவர் ஃபீட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன், அப்படி நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிறது தான் இந்த ஸ்டோரியே. ஏன்னா அந்த டாக் ஒரு 15 days ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த ஷார்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். நம்ம வாங்க. இந்த ஷார்ட் ஸ்டோரியை நம்ம நரேட்டர் தான் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, அந்த பெட் டாக் ட்ரிக்கி இருக்கு இல்லையா, அதை பார்த்தோன்னே ரொம்ப வரிடாக ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா நரேட்டர் நம்ம மிஸ்டர் ஹெராய்ட் அவருடைய காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ட்ரிக்கியை அவங்களுடைய அந்த டாகுடைய மிஸ்ட்ரஸ் கூட அந்த ரோட்டில் பார்க்குறாங்க. பார்க்கும்போதே, ஏன்னா அந்த டாக் பார்க்குறதுக்கு பிளாட்டட் சாசேஜ் மாதிரி இருக்கான். இந்த பிளாட்டட் அப்படின்னா பெரிய சைஸு. அந்த சாசேஜ் அப்படிங்கிறது ஒரு ஃபுட்டு டைப்பு, நமக்கு தெரியும் நினைக்கிறல, அது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கிறத பார்த்தோன்னே இவருக்கு ஷாக்கிங்காக இருக்குதான். ஏன்னா அது ரொம்ப ஃபேட் ஆயிடுச்சு, அதனுடைய கண்கள்லாம் அப்படியே ரெட்டாகவும் வாட்டரியாகவும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாரு. ஸோ இதை பற்றி கேட்கும்போது மிஸ்ஸஸ் பம்ப்ரே நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதை நம்ம டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டாக்டர் வேறு யாரும் இல்லை, மிஸ்டர் ஹெராய்ட், நம்ம நரேட்டர் தான். அவங்ககிட்ட சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, ட்ரிக்கி மேபி மேல் நரிஷ்டாக இருக்குமோ, அதுக்கு ப்ராப்பர் நியூட்ரிஷன் கிடைக்கலையோ அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஏன்னா அது இப்போ ரொம்ப எனர்ஜியாகவும் எக்ஸைட்மெண்ட்டோடையும் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மோரோவர் மிஸ்ஸஸ் பம்ப்ரே நான் டெய்லி டாக்டர் இவங்களுக்கு மால்ட், காட் லிவர் ஆயில், அப்புறம் ஒரு பவுல் ஃபுல்லாக ஹார்லிக்ஸ் நைட் டைம் கொடுக்குறேன். அது போக இந்த ரெகுலராக கொடுக்குற மீல் உண்டு, அப்படி கொடுக்குறதுனால தான் அது நல்லா தூங்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நான் நிறைய கொடுக்குறேன் இதுக்கு, ஆனால் ரொம்ப நிறைய கொடுக்குறானுங்கிறது எனக்கு தெரியலையோ, நான் சரியாக அதை கவனிச்சிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த வெல்த்தி லேடி மிஸ்ஸஸ் பம்ப்ரே டாக்டர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம நரேட்டர் நீங்கள் ஏன் இந்த ஸ்வீட்ஸ்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை என்னுடைய பெட்டுக்கு கேக்ஸ், சாக்லேட்ஸ் அதுதான் ரொம்ப ஃபேவரட், அதை கேட்கும்போது என்னால் கொடுக்காமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம டாக்டர் ஹெராய்ட்டுக்கு கிளியராக புரிஞ்சிருது. இதுதான் இப்போ சிச்சுவேஷன் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ டாகுடைய நேச்சரும் புரிஞ்சிருது. டாக் ரொம்ப க்ரீடியாக எப்போ எது கொடுத்தாலும் சாப்பிட்ற அளவுக்கு, அதாவது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி சாப்பிட வைக்கணும் இல்லையா. இது ஆல் த டைம் அதுக்கு டேக் இட் ஃபார் கிராண்டட் மாதிரி நிறைய விஷயம் கிடைக்கிறதுனால சாப்பிட்டு ரொம்ப குண்டாயிருது. அண்ட் அதுக்கு எப்படி நோ சொல்கிறதுனே தெரில. ஏன்னா ஆல்ரெடி அது ஸ்டமக் ரொம்ப ஃபுல்லாக இருக்கிறனால தான் இப்படி ப்ளம்பியாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிடுறாரு. சார் டாக்டருக்கு கிளியராக புரிஞ்சிடுச்சு இல்லையா. ஸோ அவங்க நம்ம மிஸ்ஸஸ் பம்ப்ரே கிட்ட கேட்குறாங்க,
இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரிக்கியை வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கெலாம் கூட்டு போக மாட்டிங்களா, வாக்கிங்லாம் கூட்டு போக மாட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் வாக்கிங்லாம் கூட்டு போவேன் டாக்டர், பட் அது வந்து விளையாடவே மாட்டேங்குது, அதுக்கு ஒரு ரிங் தூக்கி போட்டால் கூட அந்த அதை எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற அந்த எக்ஸசைஸ் கூட அது பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே மேபி அதுக்கு வந்து லோவர் பேக் வந்து பெயினாக இருக்குமோ, அதனால தான் அது விளையாடலையோ நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் வந்து கிளியராக சொல்கிறாரு. இப்போ சீரியஸான டிஸ்கஷன் என்ன அப்படின்னா, மிஸ்ஸஸ் ஃபம்ஃப்ரை வந்து நீங்கள் ட்ரிக்கியோடைய ஈட்டிங் ஹேபிட்ஸை கண்ட்ரோல் பண்ணலை, அதே மாதிரி அதனோட எக்ஸசைஸ் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் காட்டணும், ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இருக்கணும், நீங்கள் வந்து அந்த டயட் விஷயத்தில் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ்ஸஸ் ஃபம்ஃப்ரே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் இருந்தாலும், அதாவது டாக்டர் சொல்கிற வேர்ட்ஸ்லாம் அவங்க கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணாலும், இவங்களுக்கு வந்து அந்த டாக் மேலே ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருந்ததுனால அது எது கேட்டாலும் இவங்களால ரெஃப்யூஸ் பண்ண முடியல. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதனால் அவங்க கொடுக்கணுங்கிற மாதிரி தான் அவங்களோட மைண்ட் இருக்குது. யார் எவ்வளோ சொன்னாலும், அதான் டாக்டரே வந்து ஃபுட் கண்ட்ரோல் அண்ட் எக்ஸசைஸ்லாம் நீங்கள் வச்சுருந்தா தான் டாக் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலுமே அவங்களால அதை ஏற்றுக்க முடியல. ஸோ இப்போ வந்து டாக்டர்கிட்ட ஓகே நாங்கள் வந்து இப்போது நியூ ரொட்டீன் ஃபாலோ பண்ணலான் இருக்கிறோம், சரி நான் அதுக்கு ரெடி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பிளேஸ் விட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஸோ பட் அவங்க அந்த பிளேஸ் விட்டு மூவ் ஆனாலும் மிஸ்டர் ஹெராய்ட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த டாகுடைய மூவ்மெண்ட், அந்த வாக்கிங் ஸ்டைலில் பார்க்குறாரு. அது வந்து ரொம்ப குண்டாக இருக்கிறதுனால அதனால் ஸ்டெடியாகவே வாக் பண்ண முடியல ட்ரிக்கியால். அதே மாதிரி அந்த ட்ரிக்கி வந்து ஒரு ட்வீட் கோட் அது மாதிரி ஒன்று வேர் பண்ணியிருக்கு, அதையும் பார்த்து ரசிச்சிட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரி, அதாவது இப்போ ஒரு ட்வீட் கோட் போட்டிருக்கு இல்லையா அந்த டாகு, இதே மாதிரி அந்த ஒரு வார்ட்ரோப் ஃபுல்லாகவே அந்த ட்ரிக்கிக்கு ட்ரெஸ் வச்சுருக்காங்களாம். குறிப்பாக ரெய்னி டேஸில் வெளியே கூட்டு போகிறதுக்கு ரெயின் கோட் கூட வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நரேட்டர் சொல்கிறார். இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, அந்த மிஸ்ஸஸ் ஃபம்ஃப்ரே வந்து ரொம்ப ரிச் லேடி, அந்த டாகுக்காக எதையும் ஸ்பெண்ட் பண்ண, எவ்வளோ அமௌண்ட்னாலும் ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருக்கிற ஒரு லேடி, சரிதானா? இருந்தாலும் நம்ம டாக்டருக்கு கிளியராக தெரியுது, இந்த கண்டிஷன் வந்து இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் எனக்கு கால் வரும், லைக் ட்ரிக்கி வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும், வந்து பாருங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அவர் எதிர்பார்த்த மாதிரி கொஞ்சம் நாள் கழித்து மிஸ்ஸஸ் ஃபம்ஃப்ரே ரொம்ப அப்செட்டாக இருக்கிறாங்க. ஏன்னா ட்ரிக்கி வந்து எதுவும் சாப்பிடல, அதனுடைய ஃபேவரட் டிஷ்ஷை கூட அது சாப்பிடல, கண்டினியூஸாக வாமிட் பண்ணுது, அண்ட் என்ன செய்யணும் அப்படிங்கிறது கூட தெரியாத சுச்சுவேஷனில் நாங்கள் இருக்கிறோம். அதே மாதிரி ட்ரிக்கியும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம டாக்டருக்கும் வருது. ஸோ ஆஸ் அ வெட்னரி டாக்டர் நரேட்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ட்ரிக்கி வந்து கொஞ்ச நாள் அந்த வீட்டை விட்டு தனிச்சிருக்கணும், அண்ட் ஒரு 15 டேஸ்க்காவது ட்ரிக்கி வந்து ஹாஸ்பிட்டலைஸ்ட் பண்ணப்பட்டிருக்கணும், அது வந்து என்னுடைய அப்சர்வேஷனில் அது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மிஸ்ஸஸ் ஃபம்ஃப்ரே கிட்ட ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. இந்த விஷயத்த கேட்ட உடனே அந்த ஃபம்ஃப்ரே இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஃபெயிண்ட் ஆகிற சிச்சுவேஷனுக்கு போயிடுறாங்க. ஏன்னா ட்ரிக்கியை பிரிஞ்சு அவங்களால இருக்கவே முடியாது, ஒரு நாள் கூட அதை பார்க்காம அவங்களால இருக்க முடியாது. பட் 15 டேஸ்னால் எப்படி அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி தான் அவங்க ஃபெயிண்ட் ஆகிற சிச்சுவேஷனுக்கு போயிடுறாங்க. இருந்தாலும் அவங்க வந்து ரியலைஸ் பண்ணிடுறாங்க, எப்படியும் சரி அது உடம்பு சரியாகி வரணும், அதனால் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டாக்டரும் சொல்லிடுறாரு, வித்தவுட் எனி டிலே நீங்கள் வந்து நம்ம ட்ரிக்கியை வந்து எவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனில் மிஸ்ஸஸ் ஃபம்ஃப்ரே அப்படி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த டாக் வந்து அவங்கள விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பேரலாக அந்த டாக் வந்து ஒரு பிளாங்கெட்டில் ரேப் பண்ணி டாக்டர் அவருடைய காரில் வச்சு கொண்டு வந்துடுறாரு. ஸோ இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்கன்னொடனே அங்கே உள்ள மெய்டு எல்லாமே நிறைய விஷயங்களை ரெடி பண்ணி வைக்கிறாங்க, நிறைய ட்ரிக்கியோடைய ஸ்டஃப் எல்லாம் தூக்கி அப்படியே உள்ளே வச்சிடுறாங்க. இதை பார்த்தோன்னே அவர் ரொம்ப இரிட்டேட் ஆகிறார். என்ன அப்படின்னா, டே பெட்டு, நைட் பெட்டு, அதனுடைய குஷன், டாய், ரப்பர் ரிங்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு பவுலு, லஞ்சுக்கு ஒரு பவுலு, ஸ்நாக்குக்கு ஒரு பவுல் அப்படிங்கிறதெல்லாம் அவர் பார்க்குறாரு. என்னப்பா இவ்வளோ இது வச்சுருக்கீங்க, இவ்வளோ இதெல்லாம் என்னோடய கார்லலாம் ஃபிட் பண்ணி கொண்டுலாம் போக முடியாது, ஸோ எல்லாத்தையும் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டுக்கெலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றாரு நம்ம டாக்டர் நரேட்டர். ஸோ டாக்டர் வந்து இப்போ ட்ரிக்கியோட லீவ் ஆகும்போது மிஸ்ஸஸ் ஃபம்ஃப்ரே வந்து அழுகுறாங்க. ஏன்னா அதை வந்து இவர் ட்ராவல் பண்ணிக்கிட்டே அப்படி டேர்ன் பண்ணி பார்க்குறாரு, காரை திரும்பும்போது பார்க்குறாரு, எல்லாருமே அந்த அந்த மிரரில் வந்து அந்த ரெஃப்ளெக்ஷனில் பார்க்குறாங்க, எல்லோரும் டாக்காக அழுகுறாங்க. அண்ட் இந்த டாகுமே அதனுடைய டெய்லை வந்து அது முடியாத சுச்சுவேஷன் தான், இருந்தாலும் அந்த டெய்லை வந்து ஆட்டுது, அதனுடைய
அந்த ஜென்ராசிட்டியை காட்டுது அதுவும். ஸோ டாக்டர் புறப்படும் போது சொல்லிடுறாரு, அவருக்கே தெரியுது இந்த மாதிரி இப்போது அதுக்கு எனர்ஜி இல்லைனாலும் சீக்கிரம் பெட்டர் ஆயிரும், க்யூர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸை விட்டு வர்றாங்க. ஹாஸ்பிட்டல் ரீச் ஆன உடனே அங்கே இருக்கிற எல்லா டாக்ஸுமே நம்ம டாக்டரை சுற்றி அப்படி கேதர் ஆயிடுது. ஸோ இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோடனே அந்த ட்ரிக்கியை வந்து கீழே விட்டுடுறாங்க. இது அந்த கார்பெட்டில் வச்சோடனே அதனால் மூவ் பண்ணக்கூட முடியல. மித்த டாக்ஸ்லாம் வந்து மோந்து பார்த்துட்டு போகுது. ஸோ இப்போ வந்து நம்ம டாக்டர் வந்து ட்ரிக்கிக்காக ஒரு செப்பரேட் வார்ம் பாக்ஸ் மித்த டாக்ஸ் பக்கத்துலேயே இருக்கும் ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி வைக்கிறாரு. ஸோ 2 நாளாக அந்த டாக்டர் வந்து டாகுக்கு வந்து தண்ணி தான் வைக்கிறார், வேறு எதுவும் கிடையாது. ஸோ 2வது நாளே அப்படி நடக்க ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் 3rd டே வந்து நாய்ஸ் க்ரியேட் பண்ண ஆரம்பிக்குது. மித்த டாக்ஸ் மாதிரி இதுவும் வெளியே போக ஆசைப்படுது. அப்போ நரேட்டர் வந்து அந்த டோரை திறந்த உடனே ட்ரிக்கி வந்து வேகமாக அப்படி வெளியே அந்த பாக்ஸ்லேருந்து வெளியே வந்துட்டு அந்த மித்த டாக்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுது. லைக் கிரே ஹவுண்ட், அப்புறம் அந்த மித்த ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுது. ஸோ அப்புறம் ஃபுட்டுமே எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த ட்ரிக்கி வந்து அப்படியே பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஒரு ஷைனிங் பவுல் அதிலேருந்து கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டுக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் டே எக்ஸ்ட்ரா பவுல் இதுக்காக ஸ்பெஷலாக வைக்கிறாங்க. அண்ட் அந்த பவுலை பார்த்த உடனே சாப்பிட ஓடி வருது இல்லையா, அதை பார்த்த உடனே நம்ம டாக்டருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரியலைஸ் பண்ணுறாரு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது நம்ம ட்ரிக்கி வந்து பெட்டர் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும். இதுக்கு வந்து எந்த ஒரு மெடிசனும் தேவையில்லை, ஏன்னா இது வந்து மித்த டாக்ஸோட விளையாடணும், ஹோல் டே அது விளையாடணும், அது ஒன்று தான் அதனுடைய மெடிசன். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள மித்த டாக்ஸுமே அதை வந்து நம்ம ட்ரிக்கி வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஆட் பண்ணிக்குது. ஸோ மித்த டாக்ஸ் கூட ஃபைட் பண்ணி அதை சாப்பிட்றது, அது கூட ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டாக நம்ம ட்ரிக்கி ஃபீல் பண்ணுது. அந்த பர்டிகுலர் நைட் கூட ஹென் ஹவுஸில் உள்ள ரேட்டை வந்து ஹண்ட் பண்ணுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ட்ரிக்கி இதுக்கு முன்னாடி பண்ணதே கிடையாது. ஏன்னா அது வந்து அளவுக்கு மீறி சாப்பிட்டு விளையாட முடியாத ஒரு சிச்சுவேஷனில் அது பேம்பர் பண்ணப்பட்டிருந்தது இல்லையா. பட் இங்கே வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டு. இந்த பர்டிகுலர் டைமில் மிஸ்ஸஸ் ஃபம்ஃப்ரே வந்து ஒரு நாளைக்கு ஒரு மோர் தென் 12 டைம்ஸ் அவங்க கால் பண்ணிடுவாங்களாம். அதாவது ட்ரிக்கி எப்படி இருக்குது அப்படின்னு என்கொயர் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி அதனுடைய கோட் என்ன கோட் போட்டிருக்கு, இப்போ என்ன ட்ரெஸ் போட்டிருக்கு, எந்த பெட்டில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இவங்க மோரோவர் அவாய்ட் பண்ண நினைப்பாங்களாம். ஃபம்ஃப்ரே வந்து அந்தளவுக்கு ரொம்ப மைன்யூட்டாக ட்ரிக்கியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக கேட்பாங்க. பட் இவங்க வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அதை. பட் ஒரே வார்த்தையில் அவர் முடிச்சிடுவார். எப்படி அப்படின்னா ட்ரிக்கி வந்து இப்போ ரொம்ப நல்லா இருக்குது, சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதில் இன்னொரு ஆடட் எலமெண்ட் என்னன்னு பாருங்கள். மிஸ்ஸஸ் ஃபம்ஃப்ரே இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ட்ரிக்கி சீக்கிரம் ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி டே 2 டசன் எக்கு அனுப்பிவிடுவாங்க, டாக் வந்து சீக்கிரம் குணமாயிடணும் அப்படின்னு சொல்லி. பட் நம்ம டாக்டர் ஹெராய்ட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணுவார்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 முட்டை தான் கொடுப்பாரு. அதே மாதிரி அந்த டாகுடைய பிளட் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மிஸ்ஸஸ் ஃபம்ஃப்ரே வந்து நிறைய பாட்டில் ஆஃப் வைன் அனுப்புவாங்க. அதில் ஆனால் இவர் வந்து லஞ்சுக்கு முன்னாடி 2 கிளாஸ் வைன் மட்டும் தான் கொடுப்பார் அந்த டாகுக்கு. சரிதானா? இதுக்கு ஒரு லெவல் மேலே போய் ஃபம்ஃப்ரே வந்து பிராண்டிலாம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஹெராய்ட் வந்து ரொம்ப திங்க் பண்ணுறாரு, என்னது பிராண்டிலாம் கொடுக்கணுங்கிற மாதிரிலாம் டாகை வளர்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறாரு. ஸோ ஒரு பர்டிகுலர் டே கழிச்சதுக்கப்புறம் அந்த டாக் எக்ஸ்ட்ரா எக்கு, அப்புறம் கொஞ்சம் ஒயின் ஆஃப்டர்நூன்லேயும் கொடுக்க ஆரம்பிக்கிறது, அதே மாதிரி ஈவினிங் டைமில் பிராண்டி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ட்ரிக்கிக்கு பண்ணுறாங்க. ஏன்னா அந்த டாகு கிடைக்கிற மாதிரி இவருக்கும் அது கிடைக்கிது இல்லையா, எக்ஸஸாக வருது. இவரும் அந்த ஒயினை ஆஃப்டர்நூன்லேயும் நைட் டைமில் ஈவினிங் டைமில் பிராண்டிங் கொஞ்சம் குடிச்சிக்கிறதுனால இதை வந்து நம்ம பெர்மனன்ட் கெஸ்ட்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டாக்டரே திங்க் பண்ணுறாரு. ஸோ இப்போ 15 டேஸ் முடிஞ்சிச்சு. நம்ம ட்ரிக்கியும் வீட்டுக்கு போகணுன்னு ஆசைப்படுது. மிஸ்டர் ஹெராய்ட் வந்து மிஸ்ஸஸ் ஃபம்ஃப்ரேயை வந்து கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே ஒரு பெரிய பிளாக் கார் வந்து வெளியே நிற்குது. உடனே அந்த சாஃபர், அந்த ஓட்டுவார் இல்லையா கார் டிரைவர், அவர் வந்து கதவை திறக்கிறாங்க. மிஸ்ஸஸ் ஃபம்ஃப்ரே அந்த கார்லேருந்து ரொம்ப எக்ஸைட்டடாகவும் நர்வஸாகவும் வர்றாங்க. எப்படி இருக்குது என்னுடைய ட்ரிக்கி அப்படின்னு சொல்லி அவங்க வாய்ஸ்லேயே அந்த நர்வஸ்னஸ் தெரியுது. இருந்தாலும் டாக்டர் வந்து பாசிட்டிவாக தான் ரிப்ளை பண்ணுறாரு, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிக்கியை கூப்பிட உள்ளே போயிடுறாங்க. ஸோ மிஸ்டர் ஹெராய்ட் அந்த கார்டன், அந்த வீட்டுக்கு பின்னாடி உள்ள கார்டனில் போய் எல்லா டாக்ஸும் அந்த கார்டனில் விளையாண்டுட்டுருக்கு. ட்ரிக்கி வந்து எல்லாருக்கும் மத்தியில் நடுவில் உட்காந்துட்டுருக்கு. நல்லா ரெக்கவர் ஆயிடுச்சு ஒரு 2 வீக்ஸ்லேயே. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குது, எல்லா டாக்ஸ் கூட விளையாடுது. அதனுடைய செஸ்ட் வந்து கிரவுண்டை டச் பண்ணுற மாதிரி உட்காந்துருக்கு. அண்ட் ரொம்ப மஸ்குலர் டாகாக இருக்குது. இப்போது ஒரு 2 வீக்ஸில் ஒரு டிராஸ்டிக் சேஞ்சுனே வச்சுக்கோங்களேன்.
ஸோ இப்போ அகெயின் அதை கூட்டிகிட்டு வர்றாங்க. அதை பார்த்த உடனே அந்த லேடி இருக்காங்க இல்லையா, அந்த மிஸ்ட்ரஸ் அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் ட்ரிக்கியுமே மிஸ்ஸஸ் ஃப்ரம்ஃப்ரையை பார்த்து வேகமாக ஓடி வந்து அவங்களோட லேப்பில் வந்து உட்காந்துக்குது. அவங்களோட ஃபேஸை லிக் பண்ணுது. அப்படியே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட குலைக்குது. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கிறாங்க. இப்போ அந்த டிரைவரோட ஹெல்ப் மூலயமா அந்த பெட்டு, டாய் குஷன், கோட், பவுல் எல்லாத்தையும் எடுத்து உள்ள எல்லாத்தையும் வச்சாச்சு. ஏன்னா எதுவுமே யூஸ் பண்ணப்படலை. கார் மூவ் ஆயிடுச்சு. ஃப்ரம்ஃப்ரை வந்து அந்த விண்டோவில் படுத்துட்டு அப்படியே அழுகுறாங்க. அவங்களோட ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. அவங்களோட லிப்ஸ் எல்லாம் அப்படியே ஷிவர் ஆகுது. ஏன்னா என்ன சொல்லன்னு தெரில அவங்களால. அவங்க சொல்கிறாங்க, நான் எப்படி உங்களுக்கு தேங்க் பண்ணுவேனே எனக்கு தெரில டாக்டர் ஹெராய்ட். இதுதான் ரியல் ட்ரைம்ஃப் ஆஃப் சர்ஜரி அப்படின்னு சொல்லி இந்த ஷார்ட் ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு 2 வீக்ஸில் ட்ரிக்கி வந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆயிடுச்சு இல்லையா. அது ஸோ அந்த கிராட்டிடியூடை வெளிப்படுத்துகிற விதமாக நீங்கள் செஞ்ச இந்த உதவி தான் ரியல் சர்ஜரி, ரியல் விக்ட்ரி அப்படின்னு சொல்லி இந்த ஷார்ட் ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதுதான் எ ட்ரைம்ஃப் ஆஃப் சர்ஜரி அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.